ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு முருங்கை மரம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி முருங்கைக்கீரை துவையல் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு மச்சில் நின்று தாங்க நான் முருங்கைக்கீரை பறிக்கேன். ஃபுல்லாக தூசியாக கிடக்கு. ஃபுல்லாக பழுப்பு இலை எல்லாமே அப்படியே உதிர்ந்துருது. எத்தனை டைம் பெருக்கினாலும் சரி திரும்ப திரும்ப அப்படியே தூசியாக தான் இருக்கும். கையில் பழுப்பு இலை வர பறிக்கும்போது. ஆனால் இப்போ எல்லா பக்கம் பூவாக தான் இருந்தது. பிஞ்சு முருங்கைக்காய் இப்போ தான் ஒன்று ஒன்றா இருக்குது. இனிமேல் இப்போ நிறைய பூ இப்போ இருக்கிறதுனால ஏகப்பட்ட காய் காய்க்கும். இங்கேயுமே ஃபுல்லாக தூசியாக தான் நடக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு முருங்கைக்கீரை. நீங்களுமே வீட்டுக்கு ஒரு மரம் கட்டாயம் வளருங்க, வளங்க. ஏன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. முருங்கை மரத்தில் அவ்வளோ ஒரு முருங்கை மரத்தில் உள்ள எல்லா இதுலேயுமே முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பூ, அதுக்கப்புறம் அந்த முருங்கை மரத்தில் உள்ள அந்த பட்டை, முருங்கைக்காய் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பயன் இருக்குது. அதனால் கட்டாயம் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. நல்லா கொழுந்தும் பார்த்து பறித்தேன். அதுக்கப்புறம் கையில் அந்த விளைஞ்ச அந்த கீரையுமே கொஞ்சம் பறிச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது அந்த விளைஞ்சிருக்குல்ல அது தூரம் இது பண்ணுறேன். என்ன கல்லாக இருக்குன்னு பார்க்கிங்களா? ஏன்னா மச்சில் துணி காயப்படுவோமா, காற்றுல பறந்துடும். அதனால தான் கல் அது மேலே வச்சு அந்த இதுக்காண்டி தான் வச்சுருக்கேன். இவ்வளோ கீரை வச்சுருக்கேன். திருநெல்வேலி ஸ்பெஷல் முருங்கைக்கீரை துவையலுக்கு. இதில் ரொம்ப முத்து நிலையை தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுந்து இலையை பார்த்து நல்லா உருவி வச்சுக்கிடுவேன். முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் தொளி இல்லாத உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குத்து சின்ன வெங்காயம், 8 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சில் தேங்காய், அதை தேங்காய் பூ அதுவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். ரொம்பலாம் ஒத்தி அந்த மாதிரிலாம் உருவ வேண்டாம். கொஞ்சமாவது காம்போடு இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கட்டும். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தை அதில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் உளுந்து எல்லாமே கருகிரும். அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க. வறுக்க அந்த உளுந்தோட மணமும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்போட மணமும் வரும். கொஞ்சம் கலர் மாறும். சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியணும். அப்புறம் காய்ந்த மிளகாய் அந்த காம்பை தூர நீக்கிட்டு அந்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வத்தல் வாய் உலருது. எல்லா பொருளுமே எண்ணெயில் வறுத்து செய்யும்போது முருங்கைக்கீரை துவையல் அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை துவையல். அதுவும் திருநெல்வேலி ஸ்பெஷல், எங்கள் ஊர் ஸ்பெஷல். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்துமே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க.
மிளகாய் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது லைட்டாக கீரி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லது. இல்லை நம்ம மேலே வந்து வெடித்து அது மேலே வந்து பட்டுரும். அதனால் லைட்டாக கத்தி வச்சு கீறிக்கோங்க. அதையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளும் நம்ம சேர்க்கும்போது அப்பப்போ லைட்டாக அப்படி வறுத்துக்கணும். வறுத்து சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஏற்கனவே ரொம்ப நல்லது, ரொம்ப அதிகமான பெனிஃபிட் இருக்குது. அதனால் கருவேப்பிலை சேர்க்கும்போது இதை விட நிறைய சத்துக்கள் சேர்ந்தது. முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டுமே நம்ம சேர்த்து முருங்கைக்கீரை துவையல் அரைக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். புளியுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வந்து 2 கொத்து முருங்கைக்கீரை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சத்து உள்ளது. கட்டாயம் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து கண்ணுக்கு நல்லது, நல்ல குளிர்ச்சி. அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்து இருக்குது. இரத்த அளவை அதிகரிக்கும். எலும்புகளுக்கு நல்லது. செரிமானத்தை சரி செய்யும். அதனால் கட்டாயம் சாப்பாட்டில் முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காவில் உள்ள ஈரப்பதம் வந்து நல்லா போகிற அளவுக்கு அதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. தண்ணி சவுண்டு கேட்குது, அதனால தான் இதாகுது. பக்கத்தில் துணி சோப்பு போட்டுருக்காங்க, அந்த தண்ணி சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும். நல்லா வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து வந்து அரைக்கணும். ஆறதுக்கு முன்னாடி அரைச்சோம்னா அந்த ஹீட் ஏற்கனவே சூடு இருக்கும். அதனால் முருங்கீரை துவையல் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா பறக்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி விரித்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஜாரில். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான திருநெல்வேலி ஸ்பெஷல் முருங்கைக்கீரை துவையல் ரெடி. சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாட்டில் அந்த முருங்கைக்கீரை துவையல் அதில் வச்சு அதில் தேங்காய் மேலாக்க ஊற்றி, தேங்காய் அப்படிலாம் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க.
இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா அது மேலே ஊற்றிக்கோங்க. அந்த சாப்பாட்டோட அந்த முருங்கைக்கீரை துவையலை வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அல்டிமேட், சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. தட்டு வேறு கிடுகிடுன்னு ஆடுது, அது வேறு. ஆனால் அந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் முருங்கைக்கீரை துவையல் ஆஹா ஓஹோன்னு பாராட்டலாம், அந்தளவுக்கு இருந்தது. செமையாக தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. அருமையாக சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.